தேசிது பிளாக்ல இருந்து இப்ப பெரிய பெரிய சேனல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா விழுப்புரம்னா என்ன அது யூரின் போற பிளேஸ் தானே அது அப்படின்னு சிம்பிளா வந்து ஒரு சின்ன மிஸ்டேக்ல அடிச்சுட்டு போயிடுறாங்க. சாதியை வச்சு மிகப்பெரிய ஒரு வன்மம் வந்து இந்த மாவட்டத்தில் நடக்குது சார். இந்த ஊர்ல 10,000 ரூபாய் இருந்தா நல்லா சந்தோஷமா வாழ முடியும். விழுப்புரத்துல எனக்கு தெரிஞ்சு மாதிரி எந்த ஊர்லயுமே அப்படி வாழ முடியாது. ஒரு 10வது படிக்கிற பொண்ணை பெட்ரோல் ஊத்தி எரிச்சு கொண்ட சம்பவம் எல்லாம் விழுப்புரத்துல நடந்திருக்கு. ஆனா இந்த நியூஸ் எல்லாம் விஜய் ரசிகர்கள் தயவு செய்து உங்களால வரும் காலங்கள்ல இருக்க இளைஞர்கள் கெட்டு போறாங்க. தயவு செய்து உங்க தலைவரை நீங்க பார்க்கணும். எங்கேயாவது விண்வெளியை கொண்டு போய் தனியா வச்சு கட்சி நடத்திக்கோங்க. இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற இன்னும் வரப்போற காலங்களில் இளைஞர்களை கெடுத்து கட்சி நடத்துறோம்னு சாவடிக்காது. நீங்க என்னப்பா கொள்கைன்னு கேட்டா டிவிக்கேன்னு அவங்களுக்கு வந்து கத்த மட்டும் தான் தெரியுதே தவிர ஒரு முறையா அரசியல் படுத்தப்பட்ட இளைஞர்களா அவங்க வந்து நான் பாக்குறேன். இன்னுமே அந்த ஃபேன்ஸா இருக்காங்க. டிஎம்கே சார்பா லேப்டாப் தராங்க, ஸ்டிக்கர் கிச்சன் இருக்கு, பைத்தியக்கார தூக்கி லேப்டாப் உடச்சி போட்டு வீடியோ போடுறா. வருங்காலத்துல வெற்றி பெறும் ஆட்சி வந்து இந்த மாவட்டத்துக்கு விவசாயத்துக்கும் சரி நாங்க சொல்ற பிரச்சனைக்கு தீர்வு தரணுன்ற மாதிரி நாங்க கேட்டுக்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு எலெக்ஷன் டைம்லும் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான 10 பிரச்சனை பத்தி பேசுவாங்க. அது எலெக்ஷன் முடிஞ்சு வின் பண்ணோன்னே அவ்வளவுதான். ஏன்னா விழுப்புரம் நகரத்தில் இருக்க போக்குவரத்து நெரிசல் குறைக்கும் விதமா ரிங் ரோடு வசதியோ ஒரு மேம்பாலமோ கொண்டு வரணும்னு சொல்லி இப்ப இல்ல 2011 சிவி சண்முகம் ஐயா அவர்கள்ட்டே கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் பொன்முடி ஐயா கிட்ட கொடுத்தோம், லட்சுமணன் ஐயா கிட்ட கொடுத்தோம். எல்லாரும் ஜெயிச்சாங்க தவிர பிஜேபியா இருக்கட்டும், ஏடிஎம்கேவா இருக்கட்டும், டிவிகேவா எடுத்துட்டு போனாங்க. ஒரு அமைச்சரே வந்து ஓசி அப்படின்னு சொல்றத இந்த தொகுதி மக்கள் எப்படி பார்த்தாங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா டிவிகே விக்கிரவாண்டியில தான் ஆன்ல இருக்குதா பேசுனாங்க ஏஞ்சி போ கட்சி உட்காந்து பேசிட்டு எந்தெந்த தலைவர்கள் தமிழ்நாட்டுக்காக உயிரை நீத்திருக்காங்க. மொழி போர்னா என்ன எதுவுமே தெரியாது. ஆனா நீங்க என்னப்பா கொள்கைன்னு கேட்டா டிவிக்கே Imperfect show on the road. Election Express powered by the Chennai Silks. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ். வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ ஆன் ரோட் விகடன் எலெக்ஷன் எக்ஸ்பிரஸ் 2026 பவர்ட் பை தி சென்னை சில்க்ஸ். விழுப்புரம் மாவட்டத்தில் காலையிலிருந்து நிறைய தொகுதிகளுக்கு போய் நம்ம கலைஞரத்தை சேகரிச்சுட்டு இருந்தோம். மக்கள் ரொம்ப ஆர்வமாக கருத்துக்களை சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம கூட விழுப்புரத்தோட இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து இருக்காங்க. விகடன் இம்பர்ஃபெக்ட் ஷோ டீம் அழைச்சதுக்கு எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தனித்தனியா ஒவ்வொருத்தருக்கும் நன்றி சொல்றேன். ஃபர்ஸ்ட் டைமா இந்த மாதிரி எங்களை கேதர் பண்ணி ஒரு டிபேட் ஃபங்க்ஷன் கூப்பிட்டுருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா. ரொம்ப நன்றி, எல்லாருக்கும் நன்றி. ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கும்ல. விழுப்புரம்னு தோணுனே எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன தோணுச்சுன்னா மயிலம் முருகன் கோயில் தோணுச்சு, செஞ்சிக்கோட்டை வந்து தோணுச்சு. இப்ப விக்கிரவாண்டி பஸ் ஸ்டாப், சென்னையில இருந்து யார் ஊருக்கு போனாலும் விக்கிரவாண்டி பஸ் ஸ்டாப்ல நின்றுட்டு தான் கால் பதிச்சுதான் வந்து போற மாதிரி இருக்கும். நீங்க சொல்லுங்க, விழுப்புரத்துல வேற என்னென்ன மாதிரி ஸ்பெஷல்லாம் இருக்கு? என் பேர் ராகுல், விழுப்புரம் அபிஷியல்னு ஒரு சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கேன். விழுப்புரத்துல இப்ப ஃபேவரட்டான ஸ்வீட் பார்த்தோன்னா முட்டை மிட்டாய் வந்து இப்ப தமிழ்நாட்டுல இருந்து வேர்ல்ட் லெவல்ல வந்து ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. அது வந்து பெரிய விஷயம். அது இல்லாம பனை திருவிழா, அதுதான் விழுப்புரத்துல மெயின். தமிழ்நாட்டு உலக அளவுல வந்து பெருசா பேசுறாங்க. எந்த ஊர்லயும் பண்ணாத அளவுக்கு பெருசா ஒரு 500ல இருந்து 1000 பேர்கிட்ட நைட்டு அந்த மாவலி, நம்ம ஊர்ல அந்த கார்த்தி சுத்தம்னு சொல்லுவாங்களே, அது வந்து ஒரே இடத்துல கேதர் பண்ணி சுத்துவாங்க. அது ரொம்ப ஃபேமஸ் நம்ம விழுப்புரம். எப்ப நடக்கும் அது? இப்ப இந்த மாசம் 28, 29 நடக்க போகுது. அது எலெக்ஷன் பீக்ல இருக்கப்ப நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து எம்சி கீர்த்தி, மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அண்ட் ஆங்கர் ஆஃப் விழுப்புரம். ஸோ விழுப்புரத்துல எங்க ஊர்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய ஒரு அரசு போக்குவரத்து கழகம்னு பாத்தீங்கன்னா எங்க மாவட்டத்துல தான் இருக்கு. இந்த பஸ் ஸ்டாண்ட், விழுப்புரம் பஸ் ஸ்டாண்ட் நீங்க வந்தீங்கன்னா இந்த ஊர்ல இருந்து எந்த மாவட்டத்துக்கு வேணாலும் நீங்க பயணம் செல்லலாம். இது வந்து எப்படி சொல்றது, டிஸ்ட்ரிக்ட்ஸ் மட்டும் இல்ல. இங்க இருந்து சென்னைக்கு பஸ் இருக்கு, பாண்டிக்கு பஸ் இருக்கு, திருச்சி, எந்த ஊருக்கு, மதுரை அண்ட் பெங்களூர், கேரளா, திருப்பதினு எங்க போனாலுமே அந்த அரசு போக்குவரத்து கழகம் விழுப்புரத்துல இருக்கிற அளவுக்கு வேற எங்கேயுமே இருக்காது. அண்ட் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா பனை திருவிழாவை போலவே மேல்மலையனூர், இந்த மாதிரி இன்னும் பிரசித்தி பெற்ற கோயில்கள் விழுப்புரத்துல இருக்கு. அண்ட் இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா நம்மளோட செஞ்சிக்கோட்டை யுனெஸ்கோவால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தலமா இருக்கு செஞ்சிக்கோட்டை. இந்த மாதிரி நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் நம்ம விழுப்புரத்துல வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். வணக்கம், நான் பிரபு, விழுப்புரம் ஸ்மார்ட் சிட்டி சேனல் நடத்திட்டு இருக்கேன். நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமானது சிறப்புன்னு பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவல்ல ரொம்ப ஃபேமஸா இருக்கிற ஆரோவில் யாருக்கும் தெரியாது. அது பக்கத்துல பாண்டிச்சேரி பக்கத்துல இருக்கனால நிறைய பேர் அது பாண்டிச்சேரின்னு சொல்றாங்க. அது நாங்க பாண்டிச்சேரி நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அது விழுப்புரத்துல இருக்கு. அது விழுப்புரம் மாவட்டம் தான். அது நிறைய பேருக்கு தெரியாது, அதை தெரியப்படுத்துங்க. அது விழுப்புரம் மாவட்டம். நிறைய பேர் அது ரொம்ப ரொம்ப நல்ல இடம். நீங்க டைம் கிடைச்ச பாருங்க எல்லாரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருவக்கரை கோயில் இருக்கு. அப்புறம் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம், நிறைய இருக்கு, ஸ்பெஷல் நிறைய இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா முக்கியமானதுன்னு பாத்தீங்கன்னா
ஜங்ஷன் பாத்தீங்கன்னா வந்து எல்லா ட்ரெயினும் இப்படிதான் கடந்து போகும். யாரா இருந்தாலும் நம்ம விழுப்புரம் ஜங்ஷன்ல பார்க்காம போற ஆளே கிடையாது. நீங்களும் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால அது ரொம்ப முக்கியமான இடம். நிறைய ட்ரெயின் கிட்டத்தட்ட ஒரு 150ல இருந்து 180 ட்ரெயின் ஒரு நாளைக்கு கிராஸ் ஆகுது. வணக்கம், என் பேர் ரஃபி. நான் விழுப்புரம் சிட்டின்னு ஒரு சேனல் ரன் பண்ணிருக்கேன். ஆக்சுவலாக விழுப்புரம் மாவட்டத்தை பற்றி சொன்னாங்க. விழுப்புரம் மாவட்டத்தின் முதுகெலும்பே வந்து விவசாயம் தான். ஒரு விவசாயத்துக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய மாவட்டம் எதுன்னு சொன்னா விழுப்புரம் மாவட்டத்தினே சொல்லலாம். ஏன்னா ஒரு காலத்துல வந்து விவசாயத்தை சார்ந்துதான் இந்த மாவட்டமே இயங்குச்சு. தற்போதும் பார்த்தீங்கன்னா இந்த விவசாயத்துல நிறைய பேர் ஈடுபட்டு தான் வராங்க. மற்ற மாவட்டத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா விவசாயத்தை விட்டுட்டு நிறைய பேர் வேற தொழில் போயிருப்பாங்க. ஆனா இங்க இன்னும் அந்த விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் பாதுகாத்து தான் வராங்க. அது ஒரு மிக சிறப்பான விஷயம்னு சொல்லலாம். விவசாயம்னா என்னென்ன பண்றாங்க? கரும்பு, நெல்லு. கரும்பு முக்கியமான விவசாயமே பாத்தீங்கன்னா நெல்லு, மலாட்டை, கரும்பு இதான் முக்கியமான விவசாயமா நெல் இங்க இருக்கு. உற்பத்திலையும் கரும்பு உற்பத்திலையும் நம்ம தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கோம், ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட். வணக்கம், என் பேர் லோகேஷ். நான் வாய்ஸ் ஆஃப் விழுப்புரம்ன்ற பேஜ் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ விழுப்புரம்ல என்ன ஸ்பெஷல்னு என்ன கேட்டிங்கன்னா, விழுப்புரம்னாலே ஒரு ஸ்பெஷல் தான். இப்போ ஃப்ரெண்டு சொன்னார் இல்லைங்களா, ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே போனாலுமே ரயில்வே ஸ்டேஷன்னா விழுப்புரம்ல கால் எடுத்து வச்சுட்டு தான் உங்களால் வந்து மற்ற ஊருக்கு போக முடியும். அது மாதிரி வந்து குவாகம் இப்போ தான் வந்து அது கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட் ஆச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல தான் வந்து இருந்துச்சு. இப்போ அது போனதுனால எங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு. வணக்கம், நான் உங்கள் விழுப்புரத்து மாஸ்டர். இவங்க சொன்னது இல்லாமல் ஒரு விஷயம் சொல்லணும்னா, விழுப்புரம் மல்லர் கம்பம் அப்படின்ற ஸ்போர்ட்ஸுக்கு ஃபேமஸ்ஸு. அந்த ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா லெவலில், இன்டர்நேஷ்னல் லெவலில் விழுப்புரத்தில் இருக்கிறவங்க தான் மெஜாரிட்டியாக அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரத்துக்குமே ஒரு தனி சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். வணக்கம், என்னோட பேர் பார்த்தீங்கன்னா வீரமுத்து, ஒரிஜினல் பேர். நம்ம பேஜோட நேம் பார்த்தீங்கன்னா எஸ்வி முத்து வியூஸ். விழுப்புரத்தில் என்ன பிரச்சனை எனக்கு தெரிஞ்சு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா, விழுப்புரத்தில் கூத்தாண்டர் திருவிழா தான் ஃபர்ஸ்ட்ல. அதுக்கடுத்து விழுப்புரத்தில் என்ன பிரச்சனை, விவசாய பூமி இது. விழுப்புரத்தில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் அடுத்து மிகப்பெரிய ஒரு நகர் தொழிற்சாலம் பார்த்தீங்கன்னா நம்ம விழுப்புரத்தில் இருக்குது. இங்கே அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 4000 கடை இருக்கும், நகர் தொழில் கடை. ஆனால் அதுக்கு ஏற்ற மாரி பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் சம்மந்தப்பட்டதா எந்த ஒரு ஊதியம் இன்னும் கம்மியாக தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அது வந்து இப்போ கூட கலெக்டர் மீட்டிங், டிஎம்கே மீட்டிங் கூட அது ஒரு குற்றச்சாட்டாக வச்சாங்க. கோயம்புத்தூர் அடுத்து மிகப்பெரிய ஒரு தொழிற்சாலை விழுப்புரத்தில் இருக்குது. அது சம்மந்தப்பட்ட ஒரு கட்டமைப்போ எதுவுமே இல்லாமல் இருக்குது வரைக்கும். அது இன்னும் விழுப்புரத்தில் இருந்தால் இன்னும் தொழில் வளர்ச்சி இன்னும் நல்லா இருக்கும். சிறப்பு, நிறைய சிறப்பு சொன்னீங்க விழுப்புரத்தை பத்தி. அடுத்து இப்ப எலெக்ஷன் நடக்க போகுது, அந்த ஃபீவர் தொத்திக்கிச்சு. இன்ஃப்ளூயன்சர்ஸ் உங்களை எல்லாம் போய் கட்சிகள்லாம் அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏன்னா வந்து விழுப்புரம் மக்கள் உங்களை எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. உங்க வாய்ஸுங்கிறது அவங்களுடைய ஓட்டா மாத்திர கன்வெர்ட்லாம் பண்ண முயற்சியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கோம். சரி, விழுப்புரத்துல என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கு? யார் ஆட்சி பண்ணாலும் இந்த பிரச்சனையோட மாறவே இல்லை அப்படிங்கிறத என்னென்ன பிரச்சனை நீங்க வந்து சொல்றீங்க? அது ஒரு 2 பிரச்சனை இல்லை சார், நிறையவே சொல்லலாம். முதல்ல எடுத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் வந்து மக்கள் தொகை அதிகமா இருந்தாலும் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் மிக பின்தங்கிய மாவட்டம்னே சொல்லலாம். இது வரைக்கும் எத்தனை ஆட்சிகள் மாறினாலும் சரி, இந்த கல்வியில வந்து இன்னும் வந்து கடைசி டாப் 3ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா விழுப்புரம் மாவட்டம் இருக்கும். 10th சரி 12th சரி. அதே போல இங்க இருக்கிற பசங்க அடுத்து ஒரு காலேஜுக்கு போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இன்ஃப்ரா இங்க இருக்கானா இல்ல, அதுக்கேற்ற வேலை வாய்ப்பு இருக்கானா அதுவும் இங்க இல்லை. இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாவே கடந்த ஒரு 20 வருஷமாவே இருக்கு. கல்விக்கும் சரி வேலை வாய்ப்பும் அந்த அளவு முக்கியத்துவம் தராத மாவட்டம் தான் விழுப்புரம் மாவட்டமே சொல்லலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற போக்குவரத்து நெரிசலும் சரி, சாலையும் சரி அந்த அளவுக்கு வந்து மக்கள் பயன்படுத்த அளவுக்கு வர்த்தா இல்லை. அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு டிராபேக்கா சொல்லலாம். ஏன்னா வட மாவட்டம் தென் மாவட்டம் இணைக்கக்கூடிய மிகப்பெரிய மாவட்டம்னா அது விழுப்புரம் மாவட்டம் தான். இங்க இருந்துதான் வந்து உங்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் போக்குவரத்து வந்து இயங்குது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு மாவட்டத்துக்கு பேருந்து நிலையம் பாத்தீங்கன்னா மிக கேவலமான ஒரு பேருந்து நிலையம் தான். எப்ப மழை பெஞ்சாலும் தண்ணி நிற்கும். ஒரு வடிகால் வாரியமும் சரியா இல்லை. அதே போல பாத்தீங்கன்னா மாவட்டத்தை சுற்றி இருக்கிற இந்த நகரத்துல இருக்க பாதாள சாக்கடை திட்டம் வந்து இன்னும் வந்து ஒரு பிரச்சனையாவே இருக்கு மக்களுக்கு. எப்ப இந்த மழை சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா எல்லா வீட்டு வாசப்படியும் நீங்க வாய்க்கால பார்க்கலாம். வாய்க்கால் நீர் கண்டிப்பா அப்படின்னு இருக்கும். மழை நீர் இருக்கோ இல்லையோ, இந்த வாய்க்கால் நீர்ன்ற பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு இதால பல தொற்று வியாதிகள் வந்து பரவிட்டே இருக்கு. என்னன்னா, காலை விழுப்புரத்துக்கு நாங்க நேற்று நைட் வந்தோம், 11 மணிக்கு வந்தோம். காலைல எழுந்திரிச்சோன்னே முதல்ல பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போனோம். பஸ் ஸ்டாண்டுக்கு நேர் ஆப்போசிட்லயே அவ்வளவு குப்பைகளை பார்க்க முடிஞ்சது. காலையில ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. அட்லீஸ்ட் அங்கேயாவது மக்கள் அதிகமாக நடமாடுற பதில கொஞ்சம் கிளீனா வச்சுப்பாங்கல்ல, அங்கேயே அந்த கிளீன்லெஸ் வந்து பார்க்க. காலையில வந்து எனக்கு இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒருத்தவங்க மெசேஜ் பண்றாங்க, ப்ரோ இது போல வந்து விழுப்புரம் வந்தேன், பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல வந்து ரெஸ்ட் ரூம் போறதுக்காக போனேன், அவ்வளோ அழுக்கா இருக்கு, அவ்வளோ இதுவா இருக்குன்னு. இது வந்து நாங்க இன்னைக்கு நேற்று சொல்றது இல்ல, பல வருஷமா இதுக்காக நாங்க போராடணும் இருக்கோம். இப்ப விழுப்புரம் சிட்டி சார்பா வந்து அதை கிளீன் பண்ணாங்க டீம் வச்சு. நிறைய வந்து எங்களால என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம். இதுக்கு வந்து கவர்மெண்ட் சைட்ல சப்போர்ட் வேணும், மக்கள் சைட்ல ப்ராப்பரா அவங்களுக்கு ஒரு ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கணும். நம்ம இந்த இடத்துல இங்க ரோட் சைட்ல போகக்கூடாது, இதுக்குன்னு தனியா பாத்ரூம் இருக்கு, அங்கன்னு போகணும்னா நிறைய இருக்கு. அவங்களும் ப்ராப்பரா அதை பண்ணிக்க மாட்டாங்க. அதனால இது எல்லாருமே ஒரு பங்கெடுத்து பண்ணாதான் அதை மாற்ற முடியுமே.
இப்ப நீங்க இன்ஸ்டாகிராம்ல வந்து இப்ப விஜய் சித்து பிளாக்ஸ்ல இருந்து இப்ப பெரிய பெரிய சேனல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா விழுப்புரம்னா என்ன அது யூரின் போற பிளேஸ் தானே அது அப்படின்னு சிம்பிளா வந்து ஒரு சின்ன மிஸ்டேக்ல அடிச்சுட்டு போயிடுறாங்க. ஆனா அந்தந்த ஊர்ல இருக்கிற பாக்குறவங்களுக்கு எல்லாம் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்னடா அவ்வளவு பெரிய பிளாட்ஃபார்ம்ல வந்து இவ்வளவு ஈஸியா பிளேஸ்ட்டு போறாங்களேன்னு சொல்லிட்டு இவங்களே இப்படி சொல்றப்ப அந்தந்த ஊரை பத்தி இப்படிதான் நினைச்சிரும் நாங்க ஓப்பனாவே. இதை மாத்தினாலே நிறைய பேர் அதுக்கு பேக்கெட்ல நிறைய ஒர்க் பண்ணணும். இதுல வேற விழுப்புரம் பத்தி நகராட்சியில முதலிடம் அப்படின்றது வேற ஒரு தடவை கொடுத்திருந்தாங்க. அது வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி சிறந்த நகராட்சிக்கான விருது கொடுத்தாங்க. ஆனா அந்த வருஷத்துலாம் பாத்தீங்கன்னா மிக கேவலமான நகராட்சிக்கு விருது வந்து விழுப்புரம் மாவட்டத்துக்கு கொடுத்துருக்கணும். அதை தவறி வேற பாலிடிக்ஸால சில விஷயத்த வந்து மாத்த முடியாது, மாத்தி கொடுத்துட்டாங்க போல இருக்கு. ஆமா, கடைசியில ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலா சொல்ல போனா விழுப்புரம் மாவட்டம் வந்து 103வது ஆண்டு நகராட்சி. இது தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய நகராட்சியா இன்னும் கடந்து வருது. 100 வருஷம் கடந்துருச்சு. ஆனா இன்னும் பாத்தீங்கன்னா எந்த விதமான வளர்ச்சியும் வந்து முன்னேறல. அதே போல இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துக்கு முக்கியத்துவம் தராத மாவட்டம். ஏன்னா இவ்வளவு விவசாயிகள் இருக்காங்க, இவங்களுக்கான நீர் வசதி இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை. இப்ப தென்பண்ணை ஆற்று வெள்ளம் வருதுன்னா அந்த தண்ணீரை வந்து பாதுகாக்க அணைகள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லை. ஏற்கனவே இந்த 2 அணைகளும் உடைச்சிட்டாங்க, நாசமா போச்சு. புதிய அணையா கட்டினாங்க, புதிய அணையும் உறைஞ்சிருச்சு. இது 2 ஆட்சியுமே வந்து மாத்தி மாத்தி நாங்க விளையாடுறோன்ற அளவுக்கு மக்களோட விவசாயத்துல விளையாண்டு போயிட்டாங்க. அதனால நீருக்கும் சரி முக்கியத்துவம் தராத மாவட்டம். வருங்காலத்துல வெற்றி பெறும் ஆட்சி வந்து இந்த மாவட்டத்துக்கு விவசாயத்துக்கும் சரி நாங்க சொல்ற பிரச்சனைக்கு தீர்வு தரணுன்ற மாதிரி நாங்க கேட்டுக்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு எலெக்ஷன் டைம்லும் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான 10 பிரச்சனை பத்தி பேசுவாங்க. அது எலெக்ஷன் முடிஞ்சு வின் பண்ணோன்னே அவ்வளவுதான், அடுத்த 5 வருஷம் முடிஞ்சிருவாங்க. அடுத்த ஒரு 6 மாசம் டைம்ல திரும்பி இதே பிரச்சனை. ஏன்னா இது வந்து 3ஆவது டைம் இதே போல வந்து நாங்க மனு கொடுத்துருக்கோம் ஒரு முக்கியமான 10 பிரச்சனைக்கு. இதுக்கு எந்த விதமான பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கல. ஏன்னா விழுப்புரம் நகரத்துல இருக்க போக்குவரத்து நெரிசல் குறைக்கும் விதமா ரிங் ரோடு வசதியோ இல்ல ஒரு மேம்பாலமோ கொண்டு வரணும்னு சொல்லி இப்ப இல்ல 2011 சி சண்முகம் ஐயா அவர்கள்ட்டே கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் பொன்முடி ஐயா கிட்ட கொடுத்தோம், லட்சுமண ஐயா கிட்ட கொடுத்தோம். எல்லாரும் ஜெயிச்சாங்க தவிர எந்த விதமான மாற்றமும் இந்த நகரத்துல வரல. ஆனா தனிப்பட்ட முறையில எல்லாரும் வளர்ந்துட்டே இருக்காங்க தவிர மக்களும் வளரல, இந்த நகரமும் வளரல. அது இந்த ஏரியாவுக்கு மட்டும் பொருந்தாது, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பொலிட்டீஷியன்கள் வந்து பொருந்தோம். கொஞ்சம் அதிகமா போறோம், ரொம்ப அதிகமா பொருந்தும். மத்த ஊர்ல எல்லாம் நடக்குது, நம்ம ஊர்ல ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. மத்த ஊர்ல யாராச்சும் ஏதோ பண்றாங்க, ஒரு அளவுக்காச்சும் ஸ்டெப் எடுத்து பண்றாங்க. இங்க வந்து அதோட முயற்சி கூட கிடையாது இந்த ஊர்ல இல்ல. ஆனா சொல்லுவாங்க நாங்க வந்து செய்யறோம். விழுப்புரத்தை பார்த்திருப்பீங்க. இது வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டோடைய தலைநகரமா அப்படின்றது பாத்தீங்கன்னா யோசிச்சு பாத்தீங்கன்னா இன்னும் இவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்மியா இருக்குன்னு உங்களுக்கே ஃபீல் ஆயிருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா சார், முக்கியமா என்ன நடக்குது இங்க? அப்ப இத்தனை வருஷத்துல எவ்வளவு டெவலப்மெண்ட் ஆயிருக்கு. இதுல இருந்து பிரிஞ்சதுதான் கள்ளக்குறிச்சி, இதுல இருந்து பிரிஞ்சதுதான் வந்து பாத்தீங்கன்னா கடலூர். ஆக்சுவலா சவுத் ஆர்காட்ல இருந்து இங்க 103 வருஷத்துல நிறைய மாவட்டம் இதுல இருந்து பிரிஞ்சிருக்கு. பட் ஆனா இதுல என்ன டெவலப்மெண்ட் ஆயிருக்குன்னு பார்த்தா ஒண்ணுமே ஆகல. கள்ளக்குறிச்சி இதோட கொஞ்சம் பெட்டரா இருக்கு என்ன நான் பார்த்த வரைக்கும். இன்னைக்கு ஈவினிங் ஒரு ஸ்கூல் பையன் என்கிட்ட கேட்டான், விழுப்புரம் வந்து வளர்ந்துருச்சா இல்ல அப்படியே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு எனக்கு ஆன்சர் அவன்கிட்ட சொல்ல முடியல. ஏன்னு கேட்டீங்கன்னா வளரல. அது அவன்கிட்ட என்னால சொல்ல முடியுமா? ஸ்கூல் படிக்கிற பையன் இந்த வயசுலயே வந்து அவன்கிட்ட நான் வளரலடா அப்படின்னு சொன்னா, அப்ப இது இத்தனை வருஷமா நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க என்ன அவன் கேள்வி கேட்பான். அதனால எனக்கு அவன்கிட்ட பதில் சொல்றது தெரியலன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்மைலோட அப்படியே விட்டுட்டேன். ஆக்சுவலா ப்ரோ இதுக்கு சிம்பிளான ரீசன் என்னன்னா, நம்ம ஊர்ல இருந்து வெளியூருக்கு நிறைய போயிட்டு படிக்க போறாங்க. காலேஜ்ல இருந்து நிறைய பாக்குறாங்க அவங்க, இந்த ஊர்ல இவ்வளவு எல்லாம் இருக்கு, ஏன் நம்ம ஊருக்கு இதெல்லாம் வர மாட்டேங்குது, நம்ம ஊர் ஒண்ணு இப்படியேதான் இருக்குமா இல்ல மாற்ற முடியாதா அப்படின்னு அந்த கேள்வி அவங்களுக்குள்ள வந்துருது. அது அப்படி இருக்கும்போது நம்ம என்ன சொல்ல முடியும் அந்த இடத்துல? ஆக்சுவலி இப்போ அவர் சொன்ன மாதிரி வெளியில போய் பார்த்துட்டு வராங்கன்றாங்கல்ல, இப்போ எங்களுக்கு வந்து அதுவே ஒரு குறைதான். விழுப்புரத்துல ஒரு அரசு பல்கலைக்கழகம் கிடையாது. இப்ப நான் போய் வெளியில போய் ஏதாவது ஒரு டிகிரி படிக்கணும்னு ஆசைப்பட்டா ஒரு நல்ல எஜுகேஷன் எனக்கு வேணும், ஒரு குவாலிட்டியான எஜுகேஷன் வேணும்னா எனக்கு விழுப்புரத்துல அது கிடைக்காது. நான் இங்க இருந்து சென்னைக்கோ பாண்டிச்சேரிக்கோ இல்ல பெங்களூருக்கோ இந்த மாதிரியான அதர் சிட்டிஸ்க்கு நாங்க போய் தங்கி படிக்கணும். 2வது விஷயம் என்னன்னா, நான் அப்படி படிச்சு முடிச்சாலும் எனக்கு என் ஊர்ல இருந்து வேலை செய்யணும்ன்ற ஒரு ஆசை இருக்கும். ஆனா ஒரு சராசரியா இங்க விழுப்புரத்துல ஒரு டிகிரி முடிச்ச ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்டார்டிங் சேலரி வெறும் 6000 ரூபாய் தான். 6000 ரூபாய் சம்பளத்துக்கு மட்டும்தான் நான் படிச்சு முடிச்சு வேலை செய்யணும். அப்ப நான் நல்லா சம்பாதிக்கணும்னு நினைச்சா நான் என்னோட சொந்தத்தை விட்டுட்டு என்னோட வீட்டை விட்டுட்டு என்னோட பிறந்த மண்ணை விட்டுட்டு நான் போய் சென்னையிலயோ இல்ல கேரளாலயோ இல்ல டெல்லியிலயோ நான் வந்து வெளியில தான் தங்கி வேலை செய்யணும். ஸோ இப்போ ரஃபியா நான் சொன்ன மாதிரி இங்க வந்து கல்விக்கும் வந்து இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, வேலை வாய்ப்புக்கும் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. தொழில் சங்கம்னு பாத்தீங்கன்னா இங்க கிடையவே கிடையாது. ஆனா முன்னோடியா இருந்த மாவட்டமே தவிர இங்க ஒரு டைடல் பார்க்கோ இங்க ஒரு ஐடி பார்க்கோ இல்ல ஒரு சின்ன ஒரு கார்பரேட் செக்டரோ கம்பெனிஸே கிடையாது. நான் முடிச்சு நான் எங்க வேலைக்கு தேருவேன்? நான் வெளியூர் தான் போய் ஆகணும். விழுப்புரத்துல வேலை வாய்ப்பு நான் 0ன்னு சொல்றேன். அந்த அளவுக்கு இங்க வந்து வேலை வாய்ப்பு அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து நிறைய பிரச்சனை இருக்கு. நம்ம ஒரு சிப்காட் கூட இல்ல எதுவுமே கிடையாது. விழுப்புரம் மாவட்டத்துல திண்டிவனத்துல சிப்காட் கொண்டு வந்தாங்க. அதே போல டைட்டல் பார்க்கும் எங்க கொண்டு வந்தாங்கன்னா திருச்சிற்றம்பலம் கூட்டுறவுல. அது எங்க இருக்குன்னா பாண்டியில ஜஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் தான். அது வந்து விழுப்புரம் மாவட்டத்துக்காக கொண்டு வரல,
பாண்டி மாவட்டத்தில் பாண்டிச்சேரியில் இருக்க மக்களுக்கு கொண்டு வந்த மாதிரி தான் அந்த டைட்டில் பார்க் இருக்கே தவிர அங்கே நாங்கள் போய் பார்த்தோம் என்ன மாதிரியான கம்பெனிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2-3 பிபிஓ கம்பெனி தான் இருக்கு. அது மூலமா யார் வேலைக்கு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை பிரான்ச்சில் வந்து அவங்களே அனுப்பிச்சு விட்றாங்க ஒரு 5 பேர். இன்னொன்று தஞ்சாவூர்ல இருந்து வராங்க. தவிர விழுப்புரம் மாவட்டத்துக்குன்னு சொல்லி வேலை வாய்ப்பு எதுவுமே இல்லை. அதுவும் இங்க கல்வியில பின்தங்கிய மாவட்டத்தினால இங்க ஈஸியா வந்து இந்த சாதியை வச்சு மிகப்பெரிய ஒரு வன்மம் வந்து இந்த மாவட்டத்தில் நடக்குது சார். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மேல்பாதினே சொல்லலாம். மேல்பாதியில் இருக்கிற பிரச்சனை வந்து மிகப்பெரிய தமிழ்நாட்டு அளவில் மிகப்பெரிய ஒரு பூகமாக விரிச்ச ஒரு சாதிய ஒரு பாகுபாடு. அது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த போதைப் பொருட்களோட இளைஞர்கள் வந்து அதிகமா கெட்டு போகுது. முக்கிய காரணம் பாத்தீங்கன்னா பக்கத்திலே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 10 கிலோமீட்டர்ஸ்ல பாண்டிச்சேரி பார்டர் இருக்கு. இங்க நம்ம என்னதான் அவங்களுக்கு வந்து ஒரு கட்டுப்பாடு போட்டாலும் ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு கல்ச்சர் வந்து ஈஸியா அடாப்ட் ஆகிறதுனால இப்பத்திய ஸ்கூல்ஸ் பசங்களே ஈஸியா போயிட்டு மதுவுலையும் சில கஞ்சா போதை பொருட்கள் நம்மள பார்க்க முடியுது. அதனால பல பின்விளைவுகளை சின்ன வயசுல அந்த பெற்றோர்கள் அவங்களோட பெற்றோர்கள் வந்து ஃபீல் பண்றது நம்மளால கண் கூட பார்க்க முடியும். அரசாங்கத்துக்கு தெரிஞ்சுதான் வந்து நடக்குது. இல்ல இப்ப ஆக்சிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த லைன்ல கம்மி தான். இதுவே நீங்க விழுப்புரம் டு பாண்டி ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் அதிகமா நடக்கும். ரொம்ப ஃப்ரீக்வெண்டா. ஆமா. என்ன அதுல மோஸ்ட்லி வந்து யார் அஃபெக்ட் ஆகுறாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க மட்டும் தான் அந்த ஆக்சிடென்ட்ல வந்து மாட்டுறாங்க. வேற யாரும் அந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகல. அதுக்கான ரீசன் இதுதான். மைக்ரேட்டிங் பாப்புலேஷன் வந்து பாத்தீங்கன்னா அதாவது விழுப்புரத்துல இருந்து படிக்கிறதுக்காகவும் பாப்பா சொன்ன மாதிரி அதே மாதிரி வேலைக்காக இருந்தாலும் வெளியூருக்கு தான் போவாங்க. ஸோ இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அடுத்த தலைமுறையே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வெளியில நான் வந்து பாத்தீங்கன்னா நான் சென்னைக்கு போறேன், நான் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போயிட்டு இருக்கிறதுனால இதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய முன்னேற்றம் வந்து பாத்தீங்கன்னா விழுப்புரத்துல வர மாட்டேங்குது. காரணம் என்ன அப்படின்னா ஒரு ஒரு பிராண்ட் வந்து உள்ள வரணும் நாங்க அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாங்கன்னா நான் எதுக்கு உள்ள வரணும்? உங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் வெளியூருக்கு வந்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து பாண்டிச்சேரியில வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு ஏதோ அலன்சாலியோ இல்ல போத்திஸோ எதுவா இருந்தாலும் போயிடுறாங்க. ஈவன் வந்து ஃபுட்டு பிராண்டே வந்து இங்க சஸ்டைன் ஆகாது. எந்த ஒரு பிசினஸுமே சஸ்டைனபிலிட்டியே கிடையாது விழுப்புரத்துல. அந்த மாதிரி கிரியேட் ஆயிடுச்சு. ஏன்னா உள்ள செலவு பண்ண முடியாது. ஏன்னா மினிமமா வந்து பாத்தீங்கன்னா 3000 5000 வேலைக்கெல்லாம் போறாங்க வேலைக்கு. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் 3000 ரூபாயா? ஐடி கம்பெனி ஒரு மாச சம்பளம் 3000 ரூபாயா? 5000 ரூபாய் விழுப்புரத்துல. ஆனா இந்த ஒரு விஷயத்த பெருமையா சொல்லிக்கலாம். இந்த ஊர்ல 10,000 ரூபாய் இருந்தா நல்லா சந்தோஷமா வாழ முடியும் விழுப்புரத்துல. எனக்கு தெரிஞ்சு மாதிரி எந்த ஊர்லயுமே அப்படி வாழ முடியாது. கீர்த்தி சொன்னாங்க இல்லைங்களா, அவங்க எவ்வளவுதான் டிகிரி படிச்சுட்டு வேலைக்கு போனாலும் 6000 ரூபாய். 6000 ரூபாய் தான். சோ அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறதுனால வந்து எந்த ஒரு பிராண்டுமே உள்ள வர மாட்டாங்க. ஏன்னா யாரும் இங்க 2000 ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்க மாட்டாங்க. யாருமே வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு 2000 3000 வந்து பாத்தீங்கன்னா அவங்க இதுக்காக செலவு பண்ண மாட்டாங்க. அவங்க சந்தோஷத்துக்காக செலவு பண்ண மாட்டாங்க. இதனாலேயே இந்த விழுப்புரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராமம் மாதிரி ஒரு சுகர் கோட்டட் வில்லேஜ். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு டவுனு ஒரு ஹெட் குவார்டர்ஸ் நாளைக்கு சிட்டியாக போகுதுலாம் இல்ல, ஒரு கிராமமாவே சஸ்டெயின் ஆயிட்டு இருக்கு. அதனால மேபி ஒரு அட்வான்டேஜ் இதுல என்னன்னா அந்த ட்ரெடிஷனல் வேல்யூஸ்லாம் அதனால மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. இன்னொன்னு திருவிழா எல்லாரும் ஒன்று போடுறது இந்த விஷயங்கள்லாம் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். கெட்டதுலயும் ஒரு நல்லது நினைச்சுக்க வேண்டியதான். அது இல்ல அதுல கெட்டதுதான் இருக்கு. அண்ணா சொன்ன மாதிரி ட்ரெடிஷனல் வேல்யூஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த சாதிய வன்மம்ன்றது வருடத்துக்கு ஒரு ஏதாவது ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஆயிடும். இப்போ விழுப்புரம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நியூஸ் வந்து அப்பப்ப வராது. ஆனா ஒரு நியூஸ் வந்தாலும் இந்த உலகமே திரும்பி பாக்குற அளவுக்கு நடக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் காந்தி சிலையில ஒரு மனுஷனோட தலையை எடுத்துட்டு போய் வைக்கிறது, மேல் பாதியில வந்து கதவை பூட்டுறது, இந்த குறிப்பிட்ட சாதி மக்கள் வந்து உள்ள போக கூடாது அப்படின்றது ஒரு நியூஸ் நடந்தாலும் அந்த உலகத்தையே திரும்பி பாக்குற அளவுக்கு நடக்கும். அதை விட இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா பெண்கள் பாதுகாப்பையும் நம்ம வந்து இதை பேசி ஆகணும். ஒரு 10வது படிக்கிற பொண்ணை பெட்ரோல் ஊத்தி எரிச்சு கொண்ட சம்பவம் எல்லாம் விழுப்புரத்துல நடந்திருக்கு. ஆனா அந்த நியூஸ் எல்லாம் ஒரே வாரத்துல மறைஞ்சு போச்சு. ஏன்னா அடுத்த இந்த நம்ம சினிமாலாம் சொல்லுவோம்ல, ஒரு நியூஸ் மறைக்க இன்னொரு நியூஸ் தான் தேவையே தவிர அதுக்கு சொல்யூஷன் கிடையாதுன்னு. சோ அந்த விஷயம் வந்து இன்னுமே விழுப்புரத்துல வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அப்ப அந்த ப்ராப்ளம்க்கு அடுத்த ப்ராப்ளம் தான் வருதே தவிர சொல்யூஷன்ன்றது விழுப்புரத்துல கொஸ்டின் மார்க் தான். அதே போல ஸ்போர்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து பெருசா ஷைன் ஆனவங்க யாருமே இல்ல சார். என்ன ரீசன்னா ஸ்போர்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் தராத ஒரு மாவட்டம். கிரவுண்ட் இருக்க ப்ராப்பரா ஒரு ட்ரெயின் பண்ண ஒரு கிரவுண்ட் இருக்கா இல்ல கோச் இருக்கான்னா கிடையவே கிடையாது. இப்பதான் ரீசெண்டா இந்த மலர் கம்பம் மூலியமா விழுப்புரம் மாவட்டத்துல இருக்கிற இளைஞர்கள் வந்து இந்தியா அளவுல பேசப்படுறாங்க. அந்த மலர் கம்பம்ன்ற விளையாட்டு உலகத்துறை ஐயா நம்ம மாவட்டத்துக்கு கொண்டு வரலன்னா அதுவும் இந்த மாவட்டத்தோட பேர் வெளியே தெரிஞ்சிருக்காது. எனக்கு ரொம்ப ஆசை. விழுப்புரத்துல பாத்தீங்கன்னா ஒரு அடையாளம் ஒண்ணு இல்லவே இல்லை. இப்போ பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா ஒரு காந்தி சிலை இருக்கு. இப்போ அப்படியே செஞ்சிக்கோட்டை போனால் செஞ்சிக்கோட்டை இருக்கு. ஆனா விழுப்புரத்துல ஒரு அடையாளம் எதுன்னு சொன்ன இங்க இருக்க யாருக்குமே தெரியாது. ஏன்னா அடையாளம் என்ன இருக்காண்ணா? எதுனா எனக்கு தெரிஞ்ச பஸ் ஸ்டாப் தான் அடையாளம்னா. பஸ் ஸ்டாப் அது அது அடையாளம் கிடையாது. ஒரு ஐடென்டிட்டியா கேக்குறாங்க. ஐடென்டிட்டி ஒரு அடையாளம் எதை புரியுது. இதான் சொன்னேன்.
அதே மாதிரி விழுப்புரத்துல இல்ல. எனக்கு ரொம்ப நாள் ஆசை விழுப்புரத்துல போல எதனா ஒண்ணு வரணும், ஒரு அடையாளமா ஒரு பாத்தீங்கன்னா ஒரு என்டர்டைன்மெண்டா ஒரு பிளேஸா இருந்தாலும் சரி. ஒரு ஆதங்கத்தை சொல்றாரு. கூத்தாண்டர் கோவில். இப்ப ஒரு ஊர்ல இருந்து வராங்க ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக, இதுதான் எங்க ஊரோட ஐகான்னு சொல்லுவாங்க. அது போல நம்ம ஊரோட ஐகான்னு சொல்றாங்க. பஸ் ஸ்டாண்டு கூட்டு போயிட்டு இதான் எங்க பஸ் ஸ்டாண்டு. நாங்களும் பாண்டிச்சேரி ஒரு சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம். சுத்தி காட்டும் 7 பிளாட்ஃபார்ம் சீரியஸா சொல்றீங்க? வச்சுக்கோங்களேன். இப்ப ஆஸ் எம்சி ஆங்கரா நாங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, இந்த ஈவெண்ட்லாம் நாங்க வந்து பெருசா பண்ணணும்னு எங்களுக்கு விருப்பம். இந்த மதுரையில, திருச்சியில, பாண்டியில அப்பப்ப ஹிப்பாபாதி கான்செர்ட், அனிருத் கான்செர்ட், இல்ல ஏதாவது ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி நடத்திக்கிட்டே இருப்பாங்க. இந்த போதைப் பொருள், விவசாயம் இதெல்லாம் தாண்டி இதை விட்டுட்டு இப்போ ஒரு ஒரு ஈவெண்ட் நடக்கல அப்படின்ட்டு நீங்க ஃபீல் பண்றீங்கன்னு சொல்லலாம். பட் இது போல ஈவெண்ட்ஸ் நடக்கும் போது, இந்த மாதிரி மக்கள் கேதர் ஆகும் போது, ஒரு ஈவெண்ட்க்கு பே பண்ணி உள்ள போறாங்கல்ல, அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா அந்த வர்த்தகமே வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். 1000 ரூபாய் கொடுத்து கான்சர்ட் டிக்கெட் வாங்க போது அப்பதான் ஒரு கான்சர்ட் டிக்கெட்னா 1000 ரூபாயா, ஓகே நம்ம சம்பளம் எல்லாம் இப்ப இதெல்லாம் பத்தாது, இதோட அதிகமா வரணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே உள்ள வரும். ஏன் இன்னும் விழுப்புரம் இப்படி இருக்குன்னா, ஒரு வில்லேஜ் மாதிரியே இருக்குன்னா, அந்த வில்லேஜ் மாதிரியே வச்சிருக்காங்க. ஒரு ஈவெண்ட் கூட நடக்காது, ஒண்ணுமே நடக்காது. ஃப்ரீயா வேணா திருவிழா வேணா நடத்திக்கலாம், அதுக்கெல்லாம் பர்மிஷன் ஈஸியா இல்ல அதுக்கு கூட செலிபிரிட்டி தான் வருவாங்க மக்கள். என்ன இல்ல ஜாதி பிரச்சனை மட்டும் வராத பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு வர போலீஸ் போட்டு அதெல்லாம் கூட நிறுத்திருக்காங்க நிறைய வாட்டி. வெளியில இருந்து ஏதாச்சும் காலேஜஸோ ஐடிஸ் கம்பெனியோ இல்ல ஏதாச்சும் கடையோ ஏதாச்சும் ஒண்ணு வந்தாதான் உள்ளூர் நல்லா இருக்குமே. உள்ளூர் மக்களே அதை வர விட மாட்டாங்க ஃபர்ஸ்ட். அதுதான் மெயின். உள்ளூர் மக்கள் எப்படி டெவலப் ஆகும்? மக்களை பத்தி ஒண்ணு சொல்றேன். ஒரு செலிபிரிட்டிஸ் வராங்க, டாப் செலிபிரிட்டிஸ், விஜய் டிவில இருந்து, ஜி தமிழ்ல இருந்து, இல்ல ஒரு சினி செலிபிரிட்டிஸ் வராங்க. நாங்க வந்து இப்போ ஒரு நியூ பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு ஈவென்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், வந்து நிப்பாங்க, இவரா சரி ஓகே பாய்ன்னு சொல்லிட்டு போயிடுவாங்களே தவிர அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் எங்களோட மக்களும் கொடுக்க மாட்டாங்க. அப்படி இல்ல. இப்போ ஒரு ஈவெண்ட் அப்படின்றது, இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நாங்க ஒரு வெளியில போனோம்னு வச்சுக்கோங்களேன், விழுப்புரத்துல எங்க போலாம், இங்க அப்படியே கிரீன்ஸ் மார்க்கெட் போறோமா, ஜனாஸ்ல ஒரு படம் பாக்குறோமா, வீட்டுக்கு போ, வேற எதுவுமே இல்ல, எதுவுமே இல்ல இங்க. இப்போ நாங்க இப்போ ஒரு கார்த்திக், கிருஷ் இந்த மாதிரி ஒரு சிங்கர்ஸ் நாங்க போய் அப்ரோச் பண்றோம்னா அவர் என்ன நம்ம பதில் சொல்றாரு, விழுப்புரம்ன்றது கிரேட் சீன்றாங்க ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்ல. நாங்க இங்கெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண மாட்டோம், இங்க பண்ணா எங்களுக்கு லாஸ் ஆகும், நாங்க பண்ணா கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, சென்னை ஸ்பான்சர்ஸும் வர மாட்டாங்க இதனால. ஏன்னா ஒரு ஸ்பான்சர் ஒருத்தவங்க பண்ணணும்னா ஈவெண்ட் வந்து கிராண்ட் சக்சஸா இருக்கணும். ஒரு 10,000 பேர் ரீச் பண்ணாதான் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கிடைக்கும். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கெல்லாம் இவ்வளவு பேர் கேதர் ஆக மாட்டாங்க, நீங்க வந்து பாத்தீங்கன்னா 1 lakh ஸ்பான்சர் கேக்குறீங்க, அதெல்லாம் வேணாம், ஏதோ ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறோம், அதை வச்சு ஏதாவது உருட்டிட்டு கிடங்க. அதேதான் கிரேட் சி கிரேட் டி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து விழுப்புரம் வச்சிருக்காங்க. எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இங்க கிடையாது. யார் யார் மாதிரி ஆட்சி வந்தா கூட விழுப்புரம் டெவலப் ஆகலைங்கிறது உங்க பேச்சில் இருக்கு ஆதங்கத்துல புரிஞ்சுக்க முடியுது. இப்ப எலெக்ஷன் வந்து நெருங்கிருச்சு. விழுப்புரத்துல மொத்தம் 7 சட்டமன்ற தொகுதிகள் வந்து இருக்கு. 7 சட்டமன்ற தொகுதியும் பேசணுமா தனி டாபிக் அது. பொதுவாக விழுப்புரம் மாவட்டத்துல யார் வந்து கொஞ்சம் வலுவா இருக்கா? சரி பாக்குறப்ப சிவி சனோ, இந்த இன்னொரு பக்கம் பொன்முடி, லட்சுமணன் நிறைய பேர் இருக்காங்க. கட்சியில் பேர் சொன்னா கூட ஓகே தான். யார் வலுவா இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நகரத்துல வந்து முக்கியமா லட்சுமணனுக்கு கொஞ்சம் செல்வாக்கு இருக்குன்னு சொல்லலாம், ஓப்பனா சொல்ல போனா. ஏன்னா அவர் திமுகவுக்கு இருக்கு. இதை வந்து சொல்றதுனால வந்து இவரு 200 ரூபாய் வாங்கிட்டாரு, 500 ரூபாய் வாங்கிட்டாரு சொல்லலாம். மக்கள் மத்தியில இருக்கிற சில விஷயத்த வச்சு சொல்றோம். மற்றபடி ஓப்பனா அவருக்கு நாங்க சப்போர்ட் பண்ணலாம் அவசியம் இல்லை. ஏன்னா சிவி சண்முகம் ஐயா அவர் இந்த வருஷம் விழுப்புரம் நிக்கல, அவர் மயிலம் தொழில நிக்கிறதுனால அவர் ஃபைட் பண்ற அளவுக்கான அகேன்ஸ்டா காம்பீட்டர் யாருமே இல்லை. அது வந்து ஒரு மேஜர் பிளஸ்ஸா இருக்கு. அதுவும் நம்ம லாஸ்ட் 5 இயர்ஸா அவர் வந்து பெருசா செய்யறதுனாலும் ஓரளவுக்கு ஏதோ மக்கள் மத்தியில கொஞ்சம் நானும் ஒரு எம்எல்ஏ இருக்கேன்னு ஊருக்குள்ள கொஞ்சம் சுத்தி வராரு. அது அவருக்கு வந்து ஒரு பெரிய பிளஸ்ஸா பார்க்கப்படுது. ஏன்னா அகேன்ஸ்டா அவருக்கு இன்னும் விஜய் கட்சியில வந்து யார் வேட்பாளர்லாம் அவரை தாண்டி வேற யாரும் தெரியாது மக்களுக்கு. அவரே இங்க நின்னாலும் கொஞ்சம் டவுட் தான். இன்னும் சொல்ல போனா வந்து டவுன் டு எர்த் பர்சன் சொல்லலாம். ஒரு எம்எல்ஏவை நம்ம ஈஸியா போய் அப்ரோச் பண்ணலாம்னா, இப்ப நம்ம சொன்ன மாதிரி பொன்முடி அண்ணாவா இருக்கட்டும், இல்ல வந்து அமைச்சர் செஞ்சி மஸ்தானா இருக்கட்டும், இவங்க கூட கம்பேர் பண்ணும்போது அவர் கூட நம்ம ஈஸியா அப்ரோச் பண்ணலாம். அதே மாதிரி விழுப்புரத்துல வந்து எந்த ஒரு வெட்டிங் எந்த ஒரு நாளும் ஈஸியா போய் அப்ரோச் பண்ணா அவரும் மக்களோட மக்களா வந்து சகஜமா பழகாரு. இதனால அவருக்கு என்ன ஆயிடுது, விழுப்புரம்ல ஓகே எம்எல்ஏ இருக்காரு அப்படின்றது அவருக்கு செல்வாக்கு அதிகமா இருக்கு. பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. எம்எல்ஏ ஈஸியா வந்து இது பண்ண முடியும். அது ஒரு எம்எல்ஏ சொல்ல 3 எம்எல்ஏ சொன்னாங்க பாத்தீங்களா. ஆக்சுவலா இப்ப அவங்க சொன்ன மாதிரி மக்களோட கருத்துல இருந்து டிஎம்கே தான். ஒரு பிரச்சனை முட்டாச்சு, பேசலாமா? என்னது, இந்த விழுப்புரம் மாவட்டத்துல வந்து நகரத்துல மெயினா வந்து இந்த ஏரிகளும் வாய்க்கால்கள் வந்து வழித்தடத்தை வந்து சுத்தமா அழிச்சிட்டாங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா விழுப்புரம் நகரத்துல மட்டுமே ஒரு 7-8 ஏரி வந்து காணாம போயிடுச்சு. அதுல முக்கியமான ஒரு ஏரி வந்து பஸ் ஸ்டாண்ட்ல மிதந்துகிட்டு இருக்கு. அந்த மாதிரி எந்த ஒரு ஏரியுமே இவங்க கடந்த ஒரு 10-15 வருஷமா பெருசா தூர் வரணாங்களா அப்படின்னா இல்லவே இல்லை. ஒரே ஒரு ஏரி இப்ப ரீசெண்டா முத்தாம்பாளையம் மட்டும்தான். அதான்
இப்போதைக்கு அந்த ஒரு ஏரியா மட்டும் தான் தூர்வாரி கொஞ்சம் மீட்டு எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி விழுப்புரம் மாவட்டத்துல 100க்கும் மேற்பட்ட ஏரிகள் இருக்கு. அந்த நீர்நிலைகளை பாதுகாக்கணும்ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கை வச்சு நாங்க கேட்டுக்கொள்கிறோம். சித்தரிக்கரை எல்லா ஏரியுமே இப்ப ஏரி எங்க இருக்குன்னே தெரியல. ஏரி எல்லாம் இருக்கு, நிறைய ஏரி இருந்தது விழுப்புரத்தை சுத்தி. ஏன்னா விவசாயத்துல நம்பர் 1 இருக்கு. நம்ம யோசிச்சு பாருங்க, ஃபுல்லா சுத்தியில ஏரி இருந்த ஒரு பகுதியா இருந்துச்சு. இப்ப வந்து அது எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வாஷ் அவுட். எங்க அப்பா தாத்தா எல்லாம் பாத்துருப்பாங்க, நீங்க கூட பாத்துருப்பீங்க. அடுத்த தலைமுறை பாப்பாங்களானே தெரியல. சொன்ன கதைகள்ல இருந்து நான் கேட்கிறேன், அப்படிலாம் இருக்குதா அப்படின்ற மாதிரி இருக்கு எங்களுக்கு. அதுல பில்டிங் தானே இருக்கு, ஏரி இருந்துச்சு. நீங்க ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏரி வத்தி போய் பாத்திருப்பீங்க. ஆனா விழுப்புரம்ல அது மாதிரி நீங்க இது வரைக்கும் பாத்துருக்கவே மாட்டீங்க. சென்னையில நாங்க வத்தியில போய் பாக்கல, அது மேல வீடு வந்து தான் பாத்துருக்கோம். இல்ல இன்னொரு அதிர்ச்சிகரமான செய்தி என்னன்னா, எங்க அம்மா சொல்லிருக்காங்க விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டே ஏரியில தான் கட்டினது. அதான் மறந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. 23 இந்த பெண்கள் புயல் வந்துச்சுல, நீங்க அப்ப வந்து எங்களோட ஃபுட்டேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், பாதி வீடு மூழ்கிதான் இருக்குமே. தெரியும். அது ஆனா பைக் ரைட் தான். எல்லாருமே வந்து சென்னையில வந்து ஃப்ளட் வந்து தான் பாத்திருப்போம். ஆனா விழுப்புரம்ல வந்தா இத மாதிரி தான் வரும் அப்படின்றத அந்த பெருசா வெளியில தெரியல. சென்னை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. ஆமா, சென்னை தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. ஜஸ்ட் ஒரு கிராமம் தான் பிரச்சனை. விழுப்புரத்துல இருக்கிறவங்க மக்களாவே மத்தவங்க எல்லாம் மதிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அது வரைக்குமே வெதர் ரிப்போர்ட் சென்னை இருந்ததுன்னா வந்து உடனே நிவாரணம் வருது, உடனே எம்எல்ஏ வராங்க, எம்பி வராங்க, எல்லாருமே வந்து சென்னை தான் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா விழுப்புரம்ல புயல் வந்தா இந்த அளவுக்கு வரும், இந்த அளவுக்கு வந்து தண்ணியில மிதக்கும் அப்படின்றத அந்த ஒரு புயல் வந்து ப்ரூவ் பண்ணிடுச்சு. ஐ திங்க் டிவி சேனல்ஸ், பத்திரிகை சேனல்ஸ் எல்லாம் கொஞ்சம் விழுப்புரத்துல ஓபன் பண்ண நல்லா இருக்கும். ஏன்னா பக்கத்துலயே இருக்கிறதுனால கவர் பண்ணிடுறாங்கன்னு நினைக்கிறேன். சென்னை விழுப்புரத்துல. சரி, எந்தெந்த கட்சி வலுவா இருக்குன்னு பேசிட்டு இருந்தோம். நகரத்துல டிஎம்கே ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி மயிலம் தொகுதியில கண்டிப்பா சிவி அண்ணன் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அங்க பெருசா அவருக்கு ஆப்போனண்டா கேண்டிடேட் யாருமே இல்ல. இப்பதான் வந்து டிஎம்கே தேர்ந்து இருக்காங்க. செஞ்சில இருந்து இவரை நிப்பாட்டலாமா, திண்டிவனம் இவரை நிப்பாட்டலாமான்னு பிஎம்கே சொல்றீங்களா? ஆமா, அங்க அதான் சிவகுமார் பாஜக கூட்டணி ஜெயிக்க வாய்ப்பு உண்டு. பிஎம்கே சிவகுமார் இல்ல, இப்ப அங்க சிவி நிக்கிறதா பேசின்னு இருக்காங்க. அது வந்தா தெரியும் நமக்கு. தொகுதியை பொறுத்த வரைக்கும் அந்நியர் சிவா 100% அவருக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமா பிரகாசமா இருக்கு. வானூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் டூவா ஜெய் தான் சார். ஒன்னு ஏடிஎம்கே ஜெயிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆப்போனண்டா விசிகே கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் நிப்பாட்டினாங்கன்னா அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு. மன்னியரசு நிப்பாட்டினாங்க, அது சரியா கை கொடுக்கல. இந்த டைம் டிஎம்கே வந்து புஷ்பராஜ் மேபி போனாங்கன்னா புஷ்பராஜ் ஜெயிக்க வாய்ப்பு உண்டு. ஏற்கனவே அவர் அங்க ஒரு எம்எல்ஏவா இருந்திருக்காரு, அதுக்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்கும். எந்த கட்சி வலுவா இருக்கு? ஸ்டாட்டிஸ்டிக்கலா தான் வந்து பாத்தீங்கன்னா அணுகுறாங்க ஆக்சுவலா 2 கட்சியுமே. ஏன்னா விழுப்புரம் மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெளிவா இந்த விஷயத்துல முடிவெடுக்கிறாங்கன்னு தான் சொல்ல முடியும். அதே போல எல்லா எம்எல்ஏவும் இது மாதிரி ஆக்சசபிளா இருக்கிறதுக்கான இன்னொரு முக்கியமான ரீசனே அதுதான். ஏன்னா வந்து பார்த்தா அவங்க வந்து அவங்களோட ஓட் பேங்கை வந்து ப்ராப்பரா வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு பெருசா நான் வந்து பார்த்தீங்கன்னா படிப்பு கொடுக்கலனாலும் தொழில் கொடுக்கலனாலும் உங்க வீட்டுக்குள்ள நானும் ஒருத்தன், நான் உங்க ஃபங்க்ஷனுக்கு வரேன் அப்படின்ற மாதிரி தான் எல்லா எம்எல்ஏஸும் இருக்காங்க. ஸோ அதனால அதுக்கேற்ற மாதிரி ஆப்போனன்ட்ஸ் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்லாம் நிறுத்துறதுனால அவர் சொன்ன மாதிரியே வந்து பார்த்தா அந்தந்த தொகுதியில அவங்கவுங்க ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்காங்க. நீங்க சொல்லுங்க, இந்த கட்சி வலுவா இருக்கு? விழுப்புரத்துல பொறுத்த வரைக்கும் எப்பயுமே டிஎம்கே தான். நடுவில் 10 வருஷம் வந்து ஏடிஎம்கே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அதை வந்து ரொம்ப உடைச்சி இப்போ வந்து கரண்ட்ல இப்போ வச்சிருக்கிறது லட்சுமணன் சார் தான் வச்சிருக்காரு. ஏற்கனவே சிஎம் சார் வந்து விழுப்புரத்துல ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு, என்னன்னா விழுப்புரத்தை வந்து மாநகராட்சி ஆக்குறேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அந்த செய்யற செயல் அவருக்கு செயல்னாலும் பரவாயில்ல, இவர் ஜெயிச்சு இவராவது அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வந்தாங்கன்னா மேபி ஃபியூச்சர்ல விழுப்புரம் மாநகராட்சி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுக்குள்ள தேவைகள் ஊர்ல நம்ம நிறைய விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் சில விஷயங்கள்லாம் தேர்ந்தெடுத்து சில விஷயங்கள் பண்ணாங்கனாலே விழுப்புரம் நல்லாவே ஒரு நல்ல முயற்சியான நல்ல ஒரு எதிர்பார்ப்பு. வேட்பாளர்னு அறிவிச்சா மட்டும்தான் யார் கேண்டிடேட்டுங்கிறது தெரிய வரும். ஆனா நீங்க சொல்றதெல்லாம் பாக்குறப்ப திமுக விழுப்புரம் மாவட்டம் முழுக்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு வந்து தெரியுது. ஓகே, விழுப்புரத்தை பத்தி ஒருத்தர் அதே தமிழ்நாட்டுல இருக்கிற அதிருப்தி வந்து விழுப்புரத்துல டிராவல் ஆகி அது எதிரொலிக்குமான்றதும் கொஞ்சம் டவுட்டான விஷயம் தான். பாப்போம். இன்னொன்னு என்னன்னா, அமைச்சர் பத்தி நீங்க சொன்னீங்க, ஒருத்தர் அமைச்சரா இருந்து முன்னாள் அமைச்சர் ஆனாரு, அது இந்த தொகுதியை சேர்ந்த அவரோட சில அதை வந்து தமிழ்நாடு முழுக்க ட்ரோல் ஆச்சு. அவரோட பதவி பறிக்கிற அளவுக்கு வந்து போச்சு. அதை வந்து இந்த தொகுதி மக்கள் எப்படி நினைக்கிறாங்க? ஏன்னா தமிழ்நாடு முழுக்க எதிர்கட்சியில் எடுத்துட்டு போனாங்க. பிஜேபியா இருக்கட்டும், ஏடிஎம்கேவா இருக்கட்டும், டிவிகே எடுத்துட்டு போனாங்க. பாருங்க, பெண்கள் நிறைய செய்யறாங்க. ஆனா ஒரு அமைச்சரே வந்து ஓசி அப்படின்னு சொல்றத இந்த தொகுதி மக்கள் எப்படி பார்த்தாங்க? குறிப்பா நீங்களும் எப்படி பாத்தீங்க? இல்ல சார், தொகுதி மக்களோட அது வந்து நிறைய நெகட்டிவா தான் கொண்டு போனாங்க. பட் ஆனா அவரோட பேசிக்கான ஸ்லாங், விழுப்புரம் ஸ்லாங் அது. அவர் வந்து ஓசிலன்னு சொல்லிட்டாரு, நிறைய பேர் வந்து தப்பா தெரிஞ்சு தவிர இங்க சில விஷயம்லாம் வந்து கொஞ்சம் லோக்கலா இருக்கிற மாதிரி இருக்கும் லாங்குவேஜ். அந்த மாதிரி அவர் பேசினதுதான் தவிர அவர் வந்து வேணும்னு யாரும் ஒரு அமைச்சர், அவரு கல்வித்துறை அமைச்சரா இருந்தவர், அவர் இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து முன்னெடுத்திருப்பாரா, அவர் தெரியாமையா பேசியிருப்பாரு அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். மக்களும் அதை யோசிக்கல.
ஏன்னா இத்தனை வருஷமா வந்து தமிழ்நாட்டுக்கும் விழுப்புரம் மாவட்டத்துக்கும் நிறைய வேலை செஞ்சிருக்காரு. கல்வித்துறையில அவர் மூலியமா நிறைய மருத்துவர்களை வந்து ஈஸியா உருவாக்கியது. ஒரு மருத்துவ கல்லூரி மாவட்டத்துக்கு கொண்டு வந்தது. இவ்வளவு செஞ்சவர் அந்த ஒரு சின்ன வார்த்தை அவர் தெரிஞ்சு பேசினா தெரியாம பேசினா அதை வந்து பெருசுபடுத்தி அவரோட டோட்டல் அஜெண்டாவே அவருக்கு அரசியல் வாழ்க்கையே வந்து இன்னைக்கு க்ளோஸ் பண்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஒரு பெண்ணா நீங்க எப்படி ஒரு பெண்ணா பார்க்கும்போது விழுப்புரத்துல இப்ப ஐடென்டிட்டி நம்ம பேசணும்ல. விழுப்புரத்துல எஜுகேஷன் பார்த்தா கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஸ்கூல் இங்க ஒண்ணு இருக்கு, காந்தி சிலையில அரசு மகளிர் மேல்நிலை பள்ளி. அந்த பள்ளியை கொண்டு வந்ததுல இருந்து இன்னைக்கு அந்த பள்ளி வந்து மாதிரி பள்ளி, அதாவது தமிழ்நாடுல மாடல் ஸ்கூலா இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்து செஞ்சது வந்து லட்சுமணன் அண்ணனுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அமைச்சர் பொன்முடி அவர்கள் தான். ஒரு விஷயமே இந்த எஜுகேஷனுக்காகவும் சரி, அண்ணா சொன்ன மாதிரி அவரோட இயல்பே பாத்தீங்கன்னா மக்கள் கிட்ட வந்து உரிமை எடுத்து பேசிப்பாரு. அது வந்து அவர் நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, ஆட்டிடியூட் பொலிட்டிக்கல் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இயல்பு என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் ஜென்ரலாவே வந்து நம்ம மக்கள் என்னம்மா என்னப்பா உங்க வீட்டுல சாப்பாடு செஞ்சுட்டீங்களா, கஞ்சி ஊத்துனீங்களா, உங்க வீட்டுல என்ன வச்சிருக்கீங்கன்னு அந்த மக்களா இணைஞ்சு பேசுறது. சில வார்த்தைகள் வந்து நான் பெரட்டுற மாதிரி பெரட்டடிச்சு அதை வந்து மக்கள் வந்து தவிர எடுத்துட்டு போயிட்டாரு. நீங்க மன்னிச்சு விட்டுட்டீங்க அவரை. ஓகே, பின்னாடி மன்னிச்சு விட்டீங்க. இப்ப வந்து டிஎம்கே பத்தி நாங்க பாசிட்டிவா பேசுறோம், இவர் சொன்ன மாதிரி 200 ரூபாய் வாங்கிட்டோமா அப்படின்ற மாதிரிலாம் இல்ல. என்ன இயல்பா இங்க விழுப்புரத்துல நடக்குதோ அதை மட்டும் தான் நாங்க வந்து பேசிட்டு இருக்கோம். இத்தனை வருஷமா மக்கள் பாத்துட்டு இருக்காங்க. அதான் சொன்னல வீட்டுல ஒருத்தர் மாதிரி அப்படின்ற மாதிரி. அதுல வந்து பாத்தீங்கன்னா அவர் பேசுன வந்து பாத்தீங்கன்னா விஷயம் தப்புன்னு சொன்னாலும் அவர் பேசுற கான்டெக்ட், அந்த கான்டெக்ட்ல அவர் பேசல, அவ்வளவுதான். ஆனா அதை வந்து பொலிட்டிக்கலா அந்த மாதிரி போனதுனால வேற வழி கிடையாது. இதான் பொலிட்டிக்கல் கேம். சோ வந்து பாத்தீங்கன்னா அந்த கேம்ல வந்து அவரே தூக்கிட்டாங்க. ஆக்சுவலி பொன்முடியை பத்தி பேசுறப்ப சி சண்முகம் பேசாம இருக்க முடியாது. ஏடிஎம்கே நாலே சி சண்முகம் சில வார்த்தைகள் பேசுறாரு, கொஞ்சம் வந்து அவர் ஆடுவாரு, எப்பயுமே ஒண்ணுல இருப்பாருன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிவி சண்முகம் சார் அவர் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல மனுஷன் தான். சில வார்த்தைகள் மேடையில் பேசும்போது சில லூஸ் டாக்ஸ் வரும். இப்போ சொன்ன விழுப்புரம் ஸ்லாங் இருக்குல்ல, லோக்கல் பேச்சு, அதுமாதிரி லோக்கல் பேச்சு எல்லாருக்குமே வரும். அது விழுப்புரம் ஒரு மண்ணு பக்கத்து திருவண்ணாமலை இங்க இருக்கல. நீங்க எல்லாம் ரொம்ப சென்சிபிளா தானே பேசுறீங்க. இங்க இருக்க பேசுவோம் சார். பட் அவங்க அப்ப அரசியல்வாதிகள் வந்து மேடையில பேசுறப்ப இன்னும் தெளிவா உட்காந்துருக்கோம் சார். அவங்க மேடை பேச்சு அப்ப எதை சாப்பிட்டு போயிட்டு எப்படி பேசுறாங்க தெரியாது. அதெல்லாம் போய் நாங்க பார்க்க முடியுமா? அதே மாதிரி இப்போ இந்த லோக்கல் பேச்சு சொன்னாருல்ல, இப்போ பொதுவா இப்ப வெளியில நாங்க தமிழ்நாட்டுல போனா அந்த ஒரு விஷயமே நாங்க பேஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து வெளியில வேர்க்கடல்னு சொன்னா நம்ம ஊர்ல மல்லாட்டன்றது, இந்த ஸ்லாங் வந்து சின்னதா மாறும். விழுப்புரம்னு சொன்னாலே ஒரு மாதிரி உரிமை எடுத்து இந்த இன்ஸ்டா ரீல்ல கூட ட்ரெண்டாச்சு பாருங்க, பாசக்காரத்தனமா எடுத்து பேசுறது. திருநெல்வேலிக்குன்னு ஒரு ஸ்லாங் இருக்கு, கோயம்புத்தூருக்குன்னு ஒரு ஸ்லாங் இருக்கு, சென்னைக்குன்னு ஒரு ஸ்லாங் இருக்கு. அந்த மாதிரி வந்து விழுப்புரத்துக்குன்னு அந்த மாதிரி உரிமை எடுத்து பேசுறது வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு அன்பின் மொழி. அது சம்டைம்ஸ் பொலிட்டிக்கலா பேசும்போது அந்த மாதிரி வந்து இதாயிடும். வாங்க பொங்கல் இங்க பேச மாட்டாங்க. நார்மல் வட்டார வைக்க வாயா போயா உரிமை எடுத்து பேசுறவா வாயா அப்படின்னு உங்களை சொல்லும் போது உங்களுக்கு வெளியூர்ல எனக்கு அப்படிதான் தோணும். ஃப்ரெண்டா தான் தோணும். எனக்கு ஒண்ணும் தோணும், எனக்கு ஃப்ரெண்டா தான் தோணும். அது அந்த விஷயம் நடக்குது. இன்னொரு பக்கம் என்னன்னா டிவிக்கு சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஃபுல்லா விசில் விஜய் அதான் பார்க்க முடியும். நீங்க விக்கிரவாண்டியில தான் இல்ல, விக்கிரவாண்டி வி சாலையில தான் ஆரம்பிச்சார். முதல் முன்னாடி வந்து போட்டாரு. இளைஞர்கள்ட்ட இன்னைக்கு காலையில இருந்து நான் வந்து நிறைய பேர் எடுத்தப்ப டிவிக்கும் சொன்னதை கேட்க முடிஞ்சது. அதை நீ எப்படி பாக்குறீங்க? இல்ல ஆக்சுவலா ஒரு நிமிஷம், கட்சி சார்பா எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா விஜய்க்கு ஒரு ஃபேன் சர்க்குலேஷன் இருக்கு. ஆனா அது வந்து பாலிடிக்ஸ்க்கு யூஸ் ஆகுமான்றது எனக்கு தெரியல. நான் சிம்பிளா வீசாலையில ஆரம்பிக்கும் போது பாசிட்டிவா இருந்துச்சு சார். நாங்களே வந்து ஆர்வமா போயிட்டு என்ன பேச போறாரு. நீங்க போனீங்களா? கண்டிப்பா போயிட்டு டக்குன்னு. அதனால இல்ல ஃபர்ஸ்ட் நாள் ஆக்சுவலா மாநாடு போல ஒரு 1 day பிஃபோர் போயிட்டு அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பார்த்து நல்லா பண்ணிருந்தாங்க. எக்ஸலண்டா இருந்துச்சு. கிரௌடோட புல்லிங்கும் நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு பாசிட்டிவ் வந்து கன்னியாவும் நினைச்சோம். ஆனா அது மிகப்பெரிய ஒரு மைனஸ் ஆயிடுச்சு. டே பை டே அவரோட ஸ்பீச்லும் சரி, அவரோட பிஹேவியரும் சரி, அவங்களோட ஃபேன்ஸால மெயினா சொல்ல போனா எப்படி சினிமாவில் அவரோட வாழ்க்கையை வந்து அவங்க ஃபேன்ஸ்க்கு எடுத்தாங்களோ, வர சுற்றி 1000 கோடி 500 கோடின்னு வர சுற்றினாங்களோ, அதே போலதான் தற்கொலைத்தனமா இன்னும் நடந்ததுனால தான் அவங்களோட அரசியல் இன்னைக்கு கேள்விக்குறியில கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க. ஏன்னா அவரை பார்க்கறது என்னமோ அவர் என்னமோ விண்வெளியிலன்னு வந்த மாதிரியும், அவரை யாரும் பார்க்காத மாதிரியும், எதுக்கு அப்படி போயிட்டு செத்துக்கிட்டு நீங்க முன்னாடி ஒருத்தர் தஞ்சாவூர்ல ஒரு பையன் இறந்தாரு, அந்த மாதிரி போய் பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. அப்படி ஒன்றும் அவர் பார்த்தனாலும் உன் குடும்பம் நல்லா இருக்க போறது இல்லை, நீ நல்லா இருக்க போறது இல்லை, நீ உழைச்சாதான் நீ இல்லாதான். அப்படி இருக்கும்போது எதுக்கு தேவையில்லாம இன்றைய இளைஞர்கள், அதுவும் குறிப்பா விஜய் ரசிகர்கள், தயவு செய்து உங்களால வரும் காலங்கள்ல இருக்க இளைஞர்கள் கெட்டு போறாங்க. தயவு செய்து உங்க தலைவரை நீங்க பார்க்கணும், எங்கேயாவது விண்வெளியில கொண்டு போய் தனியா வச்சு கட்சி நடத்திக்கோங்க. இந்த தமிழ்நாட்டுல இருக்கிற இன்னும் வரப்போற காலங்களில் இளைஞர்களை கெடுத்து கட்சி நடத்துறோம்னு சாவடிக்காதீங்க. நன்றி. இப்போ டிவிக்கே அப்படின்னு பார்க்கும்போது இளைஞர்களுக்கான ஒரு அரசியல்ன்றது கூட நம்ம வச்சுக்கலாம்.
ஆனா வந்து இங்க இருக்கக்கூடிய அண்ணா சொன்ன மாதிரி ரசிகர்களுக்கு சில விஷயம் கன்வே பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா இதுக்குமே வந்து 200 ரூபாய் யூபி அந்த மாதிரி ஏதாவது கமெண்ட் போடுவாங்க. பட் விஷயம் என்னன்னா, நம்மளோட அப்பா அம்மாவை நம்ம எடுத்துப்போம். 10வது படிச்சிருக்கிறதே பெரிய விஷயம். நம்மளோட பேரண்ட்ஸ், நம்மளோட தாத்தா பாட்டி 5வது படிச்சிருக்கிறதே பெரிய விஷயம். ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாம் வந்து குறைஞ்சபட்சம் 1 டிகிரி படிச்சிருப்பாங்க. வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு பொம்பளை புள்ளியோ இல்ல ஒரு ஆம்பளை புள்ளியோ குறைஞ்சபட்சம் 1 டிகிரி படிச்சிருப்பாங்க, பிஜி படிச்சிருப்பாங்க. அப்போ 75 வருஷமா திமுகன்னு இல்ல அதிமுக ரெண்டுத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். இரு பெரும் இந்த திராவிட கட்சிகள் தான் தமிழ்நாட்டுல வந்து இவ்வளவு பெரிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொண்டு வந்திருக்காங்க. இந்த டிவிகேல வந்து நான் பார்க்கக்கூடிய ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, வரலாறு படிக்கவே மாட்டானுங்க. தமிழ்நாட்டுல என்ன நடந்திருக்கு, தமிழ்நாடுன்னு யார் பேர் வச்சாங்க, எந்தெந்த தலைவர்கள் தமிழ்நாட்டுக்காக உயிரை நீத்திருக்காங்க, மொழி போர்னா என்ன, எதுவுமே தெரியாது. ஆனா நீங்க என்னப்பா கொள்கைன்னு கேட்டா டிவிக்கேன்னு அவங்களுக்கு வந்து கத்த மட்டும் தான் தெரியுதே தவிர ஒரு முறையா அரசியல் படுத்தப்பட்ட இளைஞர்களா அவங்க வந்து நான் பாக்குறேன். இன்னுமே அந்த ஃபேன்ஸா இருக்காங்க. இப்போ விஜயை பத்தி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு என்ன பதில் வரும்னா, விஜய் பேசணும் ஒரு சினிமா டைலாக் தான் பதிலா சொல்றாங்களே தவிர அந்த ப்ராப்ளம்க்கு என்ன சொல்யூஷன் சொல்ல மாட்டாங்க. ஆனா தமிழ்நாட்டோட வரலாறு எடுத்து பாருங்களேன், 2 பெரும் திராவிட கட்சிகள் அவ்வளவு போராடி இருக்காங்க. மொழிக்காக உலகத்திலேயே போராட்டம் நடத்தின ஒரே மாநிலம் நம்மளோட தமிழ்நாடு. இந்தியாலுமே எங்கேயுமே நடந்ததில்லை. இனத்துக்காக போராட்டம் நடந்திருக்கு, ஒரு என்ன சொல்றது நிலத்துக்காக போராட்டம் நடந்திருக்கு, பெண்ணுக்காக போராட்டம் நடந்திருக்கு, எதுக்காக போராட்டம் நடந்து செத்துருக்காங்க. ஆனா மொழிக்காக வந்து போராட்டம் நடத்துறது நம்ம மாநிலம் மட்டும்தான். அப்பேற்பட்ட வரலாறு இவங்க படிக்க சொன்னா என்ன பண்ண மாட்டாங்க, இந்த பசங்க படிக்க மாட்டாங்க, ஸ்கூல் புக்கே படிக்க மாட்டாங்கன்னும் போது நம்ம இதை போய் எங்க அவங்க கிட்ட சொல்றது. ஆனா இதெல்லாம் தெரியாம என்ன பண்ணிடுறாங்க, விஜய் அவர் ஒரு நடிகர், அவர்கிட்ட இருக்கிற அந்த பாப்புலாரிட்டி, அவரை போய் பார்க்கணும், அவரை தொட்டு பார்த்துட்டா ஏதோ வந்து எனக்கு ஏதோ ஒரு சூப்பர் பவர் கிடைச்ச மாதிரி அந்த இளைஞர்கள் வந்து இது பண்ணிட்டு ஓட்டியே தப்பா கன்வே பண்றாங்க. டிவி மிக்சர் தூக்கி வச்சாங்கல்ல, ஸ்டாலின் டிஎம்கே சார்பா லேப்டாப் தராங்க, ஸ்டிக்கர் கிச்சன் இருக்கு, பைத்தியக்கார தூக்கி லேப்டாப் உடச்சு போட்டு வீடியோ போடுறா, ஸ்டிக்கர் கிச்சிட்டு நான் ஸ்டிக்கரை கிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு முட்டாள்தனமான ஒரு இளைஞர்களா இருக்கிறாங்க. என்னோட நிலைப்பாடு வந்து ஸ்லைட்லி மாறணும். ஏன்னா ஒரு பவர்ஃபுல்லான எதிர்ப்பு இல்லாததுனால, டிஎம்கேக்கு வந்து பார்த்தா ஒரு பவர்ஃபுல்லான எதிர்ப்பு இல்லாததுனால உண்டானது தான் டிவிக்கு. ஏன்னா இண்டிவிஜுவலா வந்து விஜயோட சூப்பர் பவர் கொஞ்சம் அதிகமா இருக்குது அப்படின்றதுனால அது ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. தவிர ஒருவேளை ஏடிஎம்கே ஸ்டார்டிங்ல இருந்து அப்போஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா வந்து இப்போ எப்படின்னா வந்து மக்கள் நீதி மையம் என்ன லெவல்ல வந்திருந்ததோ அந்த லெவல்ல தான் ஒரு மேசிவான ஒரு ஓப்பனிங் ஆகி டப்புன்னு ட்ராப் ஆயிருக்கும். இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா, ஏடிஎம்கேவோட எதிர்ப்பு ரொம்ப பவர்ஃபுல்லா வந்து பார்த்தா அவங்க வெளிப்படுத்தாததுனால டிவிக்கே வந்து அவங்க எதிர்த்துட்டு இருக்காங்க. அந்த மாற்று அரசியல் வேணும் அப்படின்ற ஒரு சிலர் ஓகேங்களா ஸ்டார்டிங்ல வந்து டிவிக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்க சொன்ன மாதிரி அவங்களோட ஃபேன்ஸ் பண்றதுனால இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கிறதுனால ஓவர் தி டைம் வந்து எனக்கு தெரிஞ்சு டைல்யூட் ஆயிடுச்சு. இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரலைஸ்டா இருக்கிறவங்க வந்து டிவிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ ஆக்சுவலா விஜயோடைய ஆக்சுவல் பாப்புலாரிட்டி என்னன்றது தெரிஞ்சிடும். ஏன்னா இப்போ விழப்போற ஓட்டு எல்லாமே ரசிகர்கள், அதுல பாதி பேருக்கு ஓட்டு இருக்காது எனக்கு தெரிஞ்சு. அதை தாண்டி எத்தனை பர்சன்டேஜ் அவர் வாங்குறாரு அப்படின்றதுதான். அதுவும் அவங்க தனிச்சு போட்டிக்கிடுறாங்க. அதாவது ஸ்ட்ராட்டஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா தனிச்சு அவங்க போட்டிக்கிடுறாங்கன்றது இன்னொரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். டிவிகேல விழுப்புரத்துல யார் நிக்கிறாங்க தெரியல. இப்போ டிஎம்கேனா தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. டிஎம்கே லக்ஷ்மணன் ஐயா, பொன்முடி ஐயா, அதுவுமே அறிவிச்சாதானே நமக்கு தெரியும். அதான் சொல்றேன். இப்ப நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்ப டிஎம்கேனா இப்ப தெரியுற புதுசா இல்ல, அது நீங்க சொல்றது புரியுது. நான் டிவிக்கு சப்போர்ட்லாம் கிடையாது, நான் என்னோட புரிதலுக்காக கேட்கிறேன். நான் அது இப்ப புதுசா ஆரம்பிச்ச கட்சி விஜய் மட்டும் தான் விமமா இருக்காரு. ஒரு எலெக்ஷன் அப்புறம் தானே ஒரு தலைவர் உருவாங்க. அதையும் ஓட்டு வாங்குறது உருவாங்க. முன்னாடியே வந்து ஒரு தலைவர் இங்க இல்லன்னு நம்ம சொல்ல முடியாது. இல்ல ஒரு எப்படியும் மேசிவ் அமௌண்ட் ஆஃப் ஓட்டு வரும். நான் சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த பாதி ஓட்டு போச்சுன்னா கூட வெறும் விஜயோட பாப்புலாரிட்டிக்கு மட்டுமே there is high probability 8 to 10% அவர் கேதர் பண்ணிட்டாருன்னா கூட கூட்டணி ஆட்சிக்கெல்லாம் கூட வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் விஜய் அவர் நிக்கிறாருன்னு எல்லா இதுலயுமே எம்எல்ஏ நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு வில்லேஜ்ல எடுத்துங்க, ஒரு வில்லேஜ்ல 300 ஓட்டு வாங்க விஜய்ல சார்பா ரசிகர்ல இருந்து அப்படியே நின்று 300 ஓட்டு வாங்கணும், ஜெயிக்க முடியாது. ஒரு ஊருக்கு ஒரு 300 ஓட்டு வைங்க, ஜெயிக்க முடியாது. ஓட்டு பிரியும், ஓட்டு காமிக்கலாம். ஆனா விஜய் வர எல்லாரும் எம்ஜிஆர் ஆயிட முடியாது. எவ்வளவுதான் சிம்பிளா சொல்றேன், எல்லாருமே எம்ஜிஆர் ஆயிட முடியாது, அவ்வளவுதான். விழுப்புரத்தை பத்தி பேசணும், விழுப்புரத்துல பிரச்சனைகளை பத்தி எல்லாம் பேசணும். இதெல்லாம் சரி செய்ய வேண்டியது அரசியல்வாதிகள் தான், ஆட்சியில் இருக்கவங்க தான். இப்போ அடுத்த முதல்வர் யார் அப்படிங்கிறதான் பொதுவாக தமிழ்நாட்டில் எல்லாரும் கேட்கறது. நீங்க சும்மா ஆர்டர் படுத்துங்களேன், யார் முதல்ல வருவா, 2வது யார் வருவா, 3வது யார் வருவா, 4வது யார் வருவா? இந்த 1-2 கணக்கு தான் நமக்கு சொல்ல வராது. யாரு வருவாங்க அதுதான். டிஎம்கே வரும்னு அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அவ்வளவுதான். ஒரு ஜெயிக்கிறதுக்கு ஒரு 90% நிறைய சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி எடப்பாடி, தேர்டு வேணா நம்ம சீமான், ஃபோர்த்து வந்து நம்ம விஜய் வைக்கலாம்.
இதுதான் ஸ்டாலின், எடப்பாடி, சீமான், அதுக்கப்புறம் இது எனக்கு கம்ப்ளீட்லி முரண்பட்ட கருத்து இருக்கு. ஏன்னா கொஞ்சம் அதிருப்தி அலைகளும் இருக்கு டிஎம்கேக்குன்றதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். எனக்கு தெரிஞ்சு இது ஃபர்ஸ்ட் செகண்ட் பிளேஸ் எப்படின்னு சொல்ல தெரியல. பட் ஆனா இன்னும் ஆர்டர் ஐ திங்க் சீமான், விஜய் வில் பி 3rd and 4th. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஎம்கே, 2 ஏடிஎம்கே, 3வது விஜய் வர வாய்ப்பு. ஃபர்ஸ்ட் டிஎம்கே, 2வது ஏடிஎம்கே, 3வது டிவிகே, 4வது நான் முதல்ல வந்து திமுக எம்கே ஸ்டாலின் திரும்ப வந்து பதவி ஏற்பார்னு நினைச்சேன். ஆனா வந்து டிவிக்கு அட்லீஸ்ட் ஒரு எதிர்கட்சி அளவுக்காவது வருவாங்க, கொஞ்சம் முயற்சி பண்ணலான்னு ஒரு கணிப்பு இருந்தது. ஆனா சமீபத்துல இப்ப விஜயோட நடவடிக்கை எல்லாம் பார்க்கும்போது எதிர்கட்சியில டெபாசிட் வாங்குறது கூட கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால வந்து ரேங்க்லாம் இல்ல, டிஎம்கே நம்மளோட கரெக்டான ஒப்பீனியன். அதுதான் டிஎம்கே வந்து எப்படியும் ஜெயிச்சிருவாங்க, அது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். இப்போ ஏடிஎம்கே டிவிகே வந்து இந்த வாட்டி வர ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் அவங்களுக்கு நல்லா சப்போர்ட் இருக்கு. என்னதான் நம்ம பேசிட்டு இருந்தாலும் வெளியில வந்து நிறைய பேர் இன்னும் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சோசியல் மீடியா வந்து ஒரு சின்ன கேம் போலதான். உள்மனசுல யாருக்கு என்ன இருக்குன்னு ஒன்றும் தெரியாது. மேபி அவங்க கூட வர வாய்ப்பு இருக்கு, சொல்ல முடியாது. ரொம்ப மகிழ்ச்சி உங்க டைம் கொடுத்து எங்களுக்காக வீடனுக்காக பேசினது, கருத்துக்களை சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி 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 நன்றி. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ்.